இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியிலே ஃபேமஸான பிஸ்மி பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடையில் வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷு கிடைக்குது. பீஃபில் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெனு தான். கஸ்டமருக்காக கொஞ்சம் பாய் வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட போய் என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாய் கடையில் வந்து அப்பப்போ நல்லா சூடாக வந்து சில்லி பொரிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எண்ணெயில் வந்து கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க, பாய் கடையில் நல்லா சூப்பராக இருக்குது சில்லி. இந்த சில்லியை பார்த்தோட்டுமே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணுது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, முன்னாடியே வச்சுருக்காங்க பாருங்க, மல்லிகைப்பூ சிக்கன் சில்லி 100 கிராம் வந்து 40 ரூபா, 50 கிராம் வந்து 20 ரூபா. கண்டிப்பாக வந்து ஒர்த்து. பாருங்க, அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா பாய் வந்து பிரியாணி அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். இது குஸ்காவா பாய்? ஓகே 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 ஓகே. பாய் வந்து பிரியாணி குஸ்கா அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். பாருங்க, கஸ்டமரும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. பின்னாடி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வந்து ஐயா ஒருத்தவர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து அவர் கடையில் என்னென்ன கிடைக்குன்னு கேட்போம். ஐயா, உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, குஸ்கா முட்டை, பீஃப் கறி, பீஃப் குடல், சிக்கன் 65, அவிச்ச முட்டை, அனைத்து பொருளும் இங்க கிடைக்கும் சார். அது ரேட்டுலாம் கம்மியான ரேட்டு தான். சிக்கன் 100, பீஃப் 100, குஸ்கா முட்டையோட 50 ரூபா, வெறும் குஸ்கா 40 ரூபா, சில்லி 100 சில்லி 40 ரூபா. பாய் சொல்ற கேட்டீங்கனாலே தெரியும், அவர் கடையில் நல்லா சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. கண்டிப்பா திருச்சியில வந்து இவ்வளவு ரேட்டு கம்மியா யாருமே கொடுக்க முடியாது. பாய் வந்து இப்போ வந்து குஸ்கா வந்து முட்டையோட வந்து 50 ரூபான்னு சொன்னாரு. பாருங்க, ரகசியமா ஏதோ குருமாலாம் ஒண்ணு வச்சிருக்காங்க, வாங்க பாப்போம் எப்படின்ட்டு. கடையே வந்து ஒரே கிரௌடா இருக்கு. பாருங்க, பாய் கடையில வந்து கஸ்டமருக்காக எவ்வளவு பீஸ் வச்சு கொடுக்குறாங்க பாருங்க. பாய் கடையில வந்து கூட்டம் பாருங்க, எல்லாம் மோதுது. பார்சலும் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே கஸ்டமர் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், பிரியாணி நல்லா சூடா இருக்கு. ஒரு மலைக்கு இதமா நல்லா சீரக சம்பா பிரியாணியில பீஃப் பிரியாணி சாப்பிடணும். கண்டிப்பா வந்து பாய் கடையில் சாப்பிடலாம். பீஃப் பிரியாணி நல்லா தரமா இருக்கு. ஓகே பாய், இது ரகசியமா ஒரு குருமா ஒன்று வச்சுக்கீங்க, அது என்ன குருமா பாய்? கிரேவி. பீஃப் கிரேவியா? பீஃப் கிரேவி. ஓகே ஓகே ஓகே. பீஃப் கிரேவி. அம்மா விளங்குதுமா. பாய் கடையில் வந்து 2 கஸ்டமர் வந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்கள்ட்ட போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். பையா, என்ன பையா? சூப்பராக இருக்கு, அச்சா டேஸ்ட். பாருங்க, பாய் கடையில் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க கஸ்டமரே வந்து சொல்றாரு, கண்டிப்பாக வந்து தரமான பிரியாணி. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. கடையோட லொக்கேஷன் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் எல்லாம் பாருங்க. பாருங்க, பாய் கடையில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பாய் கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, நல்லா சூடா வந்து பிரியாணி அடிச்சிட்டு இருக்காங்க. கஸ்டமருக்காக பார்சல் வந்து ரன்னிங்ல போயிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் க்ரௌடா இருக்கு. க்ரௌடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். ஆமா ஆமா, 2 பாதி பாதி வைங்க. பாதி பாதி வச்சு இன்னொரு பிரியாணி அடிங்க. பாருங்க, பிரியாணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் போச்சுக்காம நில்லுங்க. கடையில வந்து பாய் இருக்காரு, அவர்கிட்ட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். பாய், உங்க கடை கரெக்டா எங்க பாய் லொகேட் ஆயிருக்கு? நிலையம். ஓகே பாய்.
வஉசி ரோடு. உங்கள் கடை பேர் பையா? பிஸ்மி பிரியாணி கடை. பிஸ்மி பிரியாணி. பாய் கடை வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்ம காண்பிப்போம் வீடியோவில். கடை லொக்கேஷன் கரெக்டாக எனக்கு சொல்லணும்னா அப்படியே வந்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு தான். கரெக்டாக வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிற இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா பிஸ்மி டோக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பாய் கடை வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்து திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா பாய் கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாம் நல்லா தரமாக கொடுக்குறாரு. நிற்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் நம்ம வீடியோ வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், போயிட்டு வரோம் பாய். பாய் பாய். ஓகே பாய்.